الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون وقال النبي صلى الله عليه وسلم يقول الله تبارك وتعالى ثلاثة أنا خصمهم يوم القيامة رجل أعطى بي وغادر ورجل أكل باع حرا فأكل ثمنه ورجل يستأجر أجيرا فاستوفى منه ولم يعطي أجرته أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் பல வகையான சண்டைகள் பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகள் வருகிற போது மக்கள் சில நேரங்கள் நீதிமன்றங்கள் செல்கிறார்கள், சில நேரங்களில் மற்ற பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களிடையே செல்கிறார்கள். பல வகையான வழக்குகள் இல்லை. இப்படி உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனால் நான் ஓதிய அல்லாஹ் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், சும்மா இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன். நீங்கள் எல்லோரும் மறுமையிலே உங்கள் ரப்புக்கு முன்னால் எல்லோரும் தர்க்கம் செய்வீர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு நீதிமன்றம் அங்கே அமைக்கப்படும். உலகத்தினுடைய நீதிமன்றங்களை போல அல்ல அது, இல்லையா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் எப்படி இருக்கும்? அங்கே நீதி வழங்கக்கூடியவன் யார்? எல்லா வகையிலும் நீதியாளனாகிய அல்லாஹ் தான் அங்கு தீர்ப்பளிப்பான். அந்த நீதியாளனுடைய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அங்கே மனிதர்களுடைய வழக்கு நடக்கும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமையில் மறுபடி வழக்கு நடக்குமா என்று. மறுமையிலும் மீண்டும் வழக்கு நடக்கும். திரும்பவும் கேட்குறாங்க, நாங்கள் செஞ்ச எத்தனையோ தனிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, இந்த பாவங்கள் இருக்க உலகத்தில் எங்களிடையே நடந்த உரிமை பிரச்சனைகள், மனிதர்களுக்கிடையே நடந்த உரிமை பிரச்சனைகள், இது பற்றி மறுபடியும் அல்லாஹ் விசாரிப்பானா? அல்லாஹ் மறுபடியும் விசாரிப்பான் சொன்னாங்க. அப்படியானால் ذَلِكَ يَوْمٌ عَصِيبٌ, அது ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள் என்று ஹஜ்ரத் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஆயத்து குறித்து உலமாக்கள் பல கருத்துக்கள் சொன்னாங்க. மறுமையில் எல்லாரும் அல்லாஹ்விடத்திலே வழக்காடுதல் என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் உடலும் வழக்காடும் அல்லாஹ்விடத்தில். உயிரும் உடலும் ரெண்டுமே என்னங்க வழக்காடும். உயிர் சொல்லுமா உடலை பார்த்து, நீ தான் என்ன நரகத்துக்கு தள்ளுனன்னு சொல்லி பாவம் செஞ்சு. அப்போ உயிர் சொல்லுமா? இல்லை, முதல்ல உடல் சொல்லும் உயிரை பார்த்து, நீ தான் என்ன நரகத்தில் தள்ளிட்டேன்னு சொல்லி உயிர் சொல்லும். இப்போ உடல் சொல்லும், நீ அழகாக காட்டுனேன்னு சொல்லி. இது அதை குறை சொல்லும், அது இதை குறை சொல்லும். இந்த உயிரும் உடலும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி வைப்பான். அந்த ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறதுக்காக, பாவத்தில் ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் சேர்ந்து பாவம் செஞ்சீங்க அப்படிங்கிறத விளங்க வைக்கிறதுக்காக ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த மலக்கு உயிர் உடல் இருவரிடம் மலக்கு கேட்பாங்க, ஒரு தோட்டம் அந்நியருடைய தோட்டம், வேறொரு மனிதருடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறான். ஒருவருக்கு கால் ஊனம், இன்னொருவருக்கு கண் தெரியாது. இந்த கால் ஊனமுற்றவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் ஏராளமான பழங்கள் இருக்குது, நான் அதை பார்க்குறேன், ஆனால் என்னால் ஏறி பறிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ குருடர் சொல்றாரு, என் மேலே ஏறி பறிச்சுக்கன்னு சொல்றாரு. அப்போ குருடர் மேலே ஏறி அந்த கால் ஊனமுற்றவர் பழங்களை பறிச்சிடுறாரு. இப்போ அடுத்தவருடைய தோட்டத்தில் ரெண்டு பேரும் இந்த தப்பை செஞ்சுருக்கிறான். இப்போ மலக்கு கேட்டார்,
இந்த 2 பேரில் யார் குற்றவாளின்னு சொல்லி. 2 பேருமே குற்றவாளிகள் தான். 2 பேருக்குமே பறிச்சவனும் குற்றவாளி, பறிப்பதற்கு உதவி செய்தவனும் குற்றவாளி அப்படின்னு சொன்னாராம். அப்போ மலக்கு சொன்னாராம், அதே போல தான் உடல் உயிருங்கிற அந்த பொருளுக்கு உடல் வாகனம், நீங்க 2 பேருமே பாவத்தில் குற்றவாளிகள் என்று மலக்கு சொல்வார். இதெல்லாம் மறுமையில் நடக்கக்கூடிய தர்க்கங்கள், விவாதங்கள் என்பதாக சொன்னான். மறுமையில் முதல்ல அல்லாட்ட தர்க்கம் செய்யக்கூடிய இருவர் யாருன்னு சொன்னா 2 அண்டை வீட்டுக்காரர்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரனோடு எத்தனை சண்டை வருது, ஒரு சின்ன 2 வீலர் நிறுத்துறதுலேருந்து எல்லா விஷயத்திலும் பிரச்சனை வருது. சொன்னாங்க மறுமையில் அல்லாட்ட தர்க்கம் செய்யக்கூடியவர்களில் முதல்ல பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில தான். நீங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தீங்க, உங்க பிடிச்சி இழுத்துட்டு வருவார், அல்லாட்ட தரன்னு இழுத்துட்டு வருவார். இழுத்துட்டு வந்து அல்லாஹ் முன்னால நிறுத்தி அல்லாட்ட சொல்வார், அல்லாஹ் இவன் அண்டை வீட்டுக்காரனாக இருந்தும் எனக்கு அநியாயம் செய்தது ஏன் என்று கேள் என்று சொல்வார். அங்க அந்த 2 பேருக்கு மத்தியில வழக்கு நடக்கும் என்பதாக சொன்னான். அது மட்டுமல்ல, உலகத்தில் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் இருக்குது. மறுமையில இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் அல்லாட்ட வழக்கு தொடுப்பாங்க. இன்னைக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய அக்கிரமங்கள் செய்கிறாங்க, வீடுகளை அநியாயமாக இடிக்கிறதும், முஸ்லிம்களுக்கு என்னென்ன அக்கிரமங்கள், இவர்களுக்கு எதிராக மறுமையிலே முஸ்லிம்கள் வழக்கு தொடுப்பாங்க. அப்போ அந்த வழக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் தொடுக்கிற வழக்கும் இருக்கிறது. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லா விஷயங்களும் அங்கே வரும். அங்கே அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த நீதிமன்றத்தில் நீதியை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் காட்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நம்முடைய முதலீடு நம்முடைய வயது தான். நம்முடைய வயது. நீங்கள் இந்த உலகத்தில் 60 வயதில் ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான்னு சொன்னால் 60 வயதில் அவனுடைய பருவ வயது ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்க சட்டப்படி ஒரு மனிதன் பருவம் அடையாட்டா கூட 15 வயசு ஆகிட்டா அவன் பருவம் அடைந்த மாதிரி தான். 15 வயசுலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிடும். அவன் செய்யக்கூடிய எல்லாமே எழுதப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதன் 60 வயதில் இறந்தான்னு சொன்னால் 15 வயசை கழிச்சிருங்க, மீதி உள்ள 45 வயது அவன் செய்த பேசிய எல்லாமே, எல்லா அசைவுகளும் பதிவு செய்யப்படும். அப்போ அதை பற்றி கேள்வி இருக்குது. இந்த வயது 45 வருஷம் என்ன செஞ்சேன்னு சொல்லி எவ்வளவு ஆயுள் கூடுதோ, 90 வயசு வாழ்ந்தான்னு சொன்னால் 75 வயது காலங்கள், 75 வருஷம், அதை பற்றி கேள்வி இருக்குது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை உங்களுடைய வயதை எப்படி நீங்கள் கழிக்கிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. எல்லா இடத்திலும் இந்த மறுமை நீதிமன்றத்தை ஞாபகப்படுத்துவாங்க. ஒரு முறை தோழர்களோடு போயிட்டு இருக்கிறாங்க, 2 ஆடு சண்டை போட்டு கொள்ளுது. 2 ஆடு சண்டை போடுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 ஆடு ஏன் சண்டை போடுது தெரியுமா? இந்த சண்டை போட்டுக் கொள்கிற இந்த ஆடுகளுக்கு மத்தியிலையும் மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த 2 ஆட்டுக்கு மத்தியில் சொன்னாங்க, உலகத்தில் எந்த படைப்பு இன்னொன்றுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் மறுமையில் அதற்கான விசாரணை இருக்குது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு அநியாயம் செய்தால் அதற்கும் பழிக்கு பழி இருக்குன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, எறும்பு படைப்புகளில் ஆச்சரிய படைப்பு இல்லையா? ஆச்சரிய படைப்பு. ஒரு அணு அளவோட அதை விட சின்ன பொருள் தான் எறும்பு. அந்த எறும்பு ஒன்று இன்னொன்றுக்கு செய்கிற அந்த அநியாயங்களுக்கு மறுமையில் பழிக்கு பழி இருக்குதுன்னு சொன்னால், இந்த மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள், பிறருடைய உரிமையில் நாம் செய்யக்கூடிய கையாடல்கள், இதற்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் எப்படி இருக்கும்? ஒரு கணவனுக்கு எதிராக மனைவி வாதாடுவாள். கணவன் அநியாயம் செஞ்சிருந்தா, மனைவி அநியாயம் செஞ்சிருந்தா மனைவிக்கு எதிராக கணவன் வாதாடுவான். அந்த நீதிமன்றத்தில் எல்லாருமே தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அங்கே கொண்டு வந்து நிறுத்த தான் செய்வாங்க. பெற்றோர்கள், பிள்ளைகள், அங்கே என்னங்க யார் யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் அந்த நீதிமன்றத்தில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பாங்க. ஒருவனுடைய வாரிசுரிமை சொத்து அவனுக்கு சரியான முறையில் வரல, அவனுக்கு மற்ற வாரிசுகள் அநீதி இழைத்திருந்தாங்களா, இந்த வாரிசுரிமையில் பாதிக்கப்பட்டவன் மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வருவான். ஒரு பைசாவாக இருந்தாலும் சரிதான், ஒரு பைசா தான். ஹஜ்ரத் உமர் அவனுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலுடைய பாதுகாவலராக, பொறுப்பாளராக ஒரு சஹாபி முஐகீப் என்று ஒரு சஹாபி இருக்கிறான். அவர் ரோட்டில் பார்க்குறாரு, ஒரு தீனாரு கிடக்குது, ஒரு தீனார் கிடக்குது. அந்த தீனாரை எடுத்துறாரு. மார்க்கத்தில்
ஒரு பொருள் கீழே கடந்தா அந்த பொருளை என்ன செய்யணும், அதுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அந்த பொருளை எடுத்தவர் என்ன செய்யறாருன்னா இப்னு ஹஜ்ரத் உமருடைய ஒரு மகனுடைய கையில போய் கொடுத்துறாரு. இப்னு உமர்லானுடைய மகன் கையில கொடுத்துறாரு. அவங்க வர்றாங்க, ஹஜ்ரத் உமர்கிட்ட வந்தா கையில தீனார் இருக்குது. இது என்னப்பா தீனாரு? தான் எனக்கு முஐகீப் அவங்க கொடுத்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஐகீபை கூப்பிட்டாங்க. என்னப்பா என் மகன் கையில ஒரு தீனாரை கொடுத்துருக்கிறியே என்னன்னு கேட்டான். இல்லை கீழே கடந்ததை எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னான். உமர்தானு கேட்டாங்க, இந்த கீழே கடந்த இந்த ஒரு தீனார் அது பைத்துல் மால்ல சேர்க்கப்படணும். நீ ஏன் மகன் கையில கொடுத்துருக்கிறியே, நாளைக்கு எல்லா முஸ்லிம்களும் இதற்கு உரிமைதாரர்கள். இத்தனை முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்காட வந்தால் நான் என்ன செய்வதுன்னு கேட்டான். நான் என்ன செய்வேன்னு கேட்டான். ஒரு தீனார், அது ஒரு தீனாருங்கிறது அன்னைக்கு எண்ணிக்கையில் 1, இன்றைய மதிப்பில் அது 4 கிராம். அது அப்போ சின்ன பொருள் ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் நடந்த அநீதிகள் அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் அங்கே பதில் இருக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. இந்த பணக்காரர்கள் ஏழைகளுடைய ஜக்காத்தை சரியாக கொடுக்கவில்லை, ஏழைகளுடைய கடனை சரியாக கொடுக்கல, ஏழைகளுக்கு உதவி செய்யல. இவர்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏழைகள் பணக்காரர்களுக்கு எதிராக வாதாடுவாங்க. பெரிய நீதிமன்றம் இல்லையா? அந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் சொர்க்க நரகம் எல்லாமே, எல்லாரும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் அங்கே வழக்காடுவாங்க. இங்கே நாம திருமணங்கள்ல எவ்வளவு காசு பணத்தை நாம அளிக்கிறோம். சென்ற வாரம் ஒரு பெரியவங்க வந்திருந்தாங்க, ஜாமியெல்லாம் நிக்காக நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஜமியத்துல் உலமா சார்பாக நடந்த ஒரு ஆய்வு சொன்னாங்க, இந்தியாவில் மொத்தத்தில் ஒரு 18 மாசத்துல நடந்த முஸ்லிம்கள் கல்யாணத்தில் செலவு செஞ்ச பணத்தை கணக்கு போட்டால் 18 லட்சம் கோடி. 18 லட்சம் கோடியில் எத்தனை இஸ்லாமிய வங்கிகள் அமைக்கலாம் இல்லையா? எத்தனை பைத்துல் மால் அமைக்கலாம், எத்தனை அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கலாம், எத்தனை ஏழை குமர்களுக்கு உதவி செய்யலாம். சமுதாயத்தில் எவ்வளவு பெண்கள் இள வயதில் கணவனை இழந்து விதவைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மறுவாழ்வுக்கான வழிகளை செய்யலாம். இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த பணக்காரர்களுக்கு எதிராக வருவாங்க. எங்களை இவர்கள் கண்டுகொள்ளல, எங்களுக்கு நீ செல்வத்தை கொடுத்தது இவர்களுக்கு எதற்காக? அமானிதமாக கொடுத்தாய், எங்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுத்தாய். ஆனால் இவர்கள் எங்களுக்கு உதவி செய்யல. பிரம்மாண்ட வீடு கட்டுனாங்க, பிரம்மாண்டமான கார்கள் வாகனங்கள் வாங்கினாங்க, பிரம்மாண்டமா கல்யாணத்தில் சாப்பாட்டை போட்டு அழிச்சாங்க. ஆனால் நாங்கள் ஏழைகள் சாப்பிட வழி இல்லாமல் இருந்தோம். இதெல்லாம் இந்த அநியாயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அங்க விசாரணைக்கு வரத்தான் செய்யும். அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கு இருக்குது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அறிவிக்கிற ஒரு நீண்ட ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மறுமையில எந்த அநியாயமும் விடப்படாது, எல்லா அநியாயத்திற்கும் பழிக்கு பழி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் அவருக்கு கொஞ்சம் விரிவா தெரியணும், அவருக்கு தெரியுது ஆனாலும் முழுசா தெரியாது. அந்த ஹதீஸ் தெரிய வேண்டும். இப்ப கேட்கிறாரு, இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து முழுசா கேட்ட ஆள் யாரப்பான்னு கேட்கிறாங்க. யாருக்குமே சரியா தெரியல. எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஹதீஸை முழுசா கேட்ட சஹாபி சிரியால இருக்கிறார், அவர் பேர் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ். நீங்க சிரியா போனா அந்த ஹதீஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனால இருந்து சிரியாங்கிறது 1000 மைல் தூரத்துக்கு மேல ஒரு ஒட்டனங்க, அதுக்குன்னே ஒரு குதிரை வாங்குறாரு. வாங்கி என்ன செய்யறாரு, சிரியாவுக்கு போறாரு. போய் அந்த சஹாபி வீட்டுக்கு போனாங்க. உங்களை சந்திக்க நான் வரல, உங்களை நான் சந்திக்க வந்தது அநியாயங்கள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட இருந்து நீங்க கேட்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை கேட்காம நான் மொத்தா பெறக்கூடாது, எனக்கு முன்னால நீங்க மொத்தா பெறக்கூடாது, அந்த ஹதீஸை எனக்கு சொல்லுங்க. இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, எல்லா மனிதர்களும் மஹ்ஷர் மைதானத்தில் திரட்டப்படுவாங்க. அப்படி திரட்டப்படுகிற நேரத்தில் எல்லாருமே நிர்வாணமாகத்தான் திரட்டப்படுவாங்க. எல்லாருமே ஹத்னா செய்யப்படாமல் திரட்டப்படுவாங்க. ஒராத்தன் ஓர்லன் எல்லாம் நிர்வாணமாக தான். ஆனால் அங்கே நிர்வாணம் என்று சொன்னால் யாரும் யாரையும் பார்க்கிற நிலைமை அங்கே இருக்காது. எல்லாம் நிர்வாணமாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக. புஹ்மன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜாபிர் கேட்டாங்க, புஹ்மன்னா என்ன தோழரேன்னு சொல்லி. எதுவுமே இல்லாமல் தனிமரமாக தான் வருவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் கட்டிய பிரம்மாண்டமான இந்த வீடுகள் வாகனங்கள் எதுவும் இருக்காது, எல்லாம் தனியாக தான் வருவாங்க, ஒன்றுமே இருக்காது. எல்லாம் வருவாங்க. எல்லாரும் திரட்டப்பட்ட பிறகு அல்லாஹ் மக்களிடையே தோன்றுவான். தோன்றி சொல்வான், அனல் மலிக் அனத் தையான்,
நான் தான் இங்கே அரசன், நான் தான் இங்கே நீதி வழங்க போகிறவன், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்ப்பு சொல்ல போறேன். ஒரு நீண்ட ஹதீஸ் அது நான் சுருக்கி சொல்றேன். அதனுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஒரு சொர்க்கவாதியும் நரகவாதிக்கு அநியாயம் இழைத்திருந்தால், பாருங்க, ஒருத்தன் நரகத்துக்குன்னு முடிவாயிடுச்சு, நரகம் போறவன், இன்னொருத்தன் சொர்க்கம் போக வேண்டியவன். ஒரு சொர்க்கவாதி ஒரு நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒருவனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அதற்கும் இங்கே பழிவாங்கப்பட்ட பிறகுதான் அவன் சொர்க்கம் போவான், இவன் நரகம் போவான். ஒரு கன்னத்தில் அடித்திருந்தாலும் சரி, கன்னத்தில் லேசா அடிச்சிருந்தாலும் சரி, அதற்கும் இங்கே பழிக்கு பழி இருக்கிறது. இந்த பழிக்கு பழி வாங்காமல் யாரும் சொர்க்கமோ யாரும் நரகமோ செல்ல முடியாது. அருமையானவர்களே, இப்படியான மறுமையில வணக்கங்கள் உங்களை காப்பாத்தாது. வணக்கங்கள் மறுமையில யாரையும் காப்பாத்தாது. உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் காப்பாற்றும், நற்குணங்கள் தான் காப்பாற்றும். கொஞ்சம் அமல் தாங்க ஒருத்தன்ட்ட இருந்துச்சு, நல்ல குணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், யாரையும் அடிக்கல, யாரை பத்தியும் புறம் பேசல, யார் மீதும் அவதூறு கூறல்ல, மறுமையில இவனுக்கு எதிராக வழக்காட யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் சொர்க்கம் போயிடுவான், லேசா போயிடுவான். சும்மா பரது தொழுதாரு, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றினாரு, மற்றபடி யாருக்கும் எந்த விதமான அநீதியும், மனிதர்கள் விஷயத்துல எந்த தவறும் செய்யல, இவனுக்கு விஷயத்துல எந்த கேஸும் வராது, மறுமையில கேஸே வராது, இவர் போயிடுவார். ஆனால் பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய தாடி ஜுப்பா வச்சிருப்பாரு, நிறைய அமல்கள் எல்லாம் செஞ்சிருப்பாரு, பெரிதா ராத்திரி நேரத்தில் எஞ்சி கூட தாடி நனைகிற அளவுக்கு அழுதுருப்பாரு, எல்லாம் இருக்கும். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். பெரிய கூட்டம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். இவன் என்னை பற்றி புறம் பேசினான். நமக்கு தெரியாத பல பேர் நமக்கு வழக்கு தொடுப்பாங்க மறுமையில், நமக்கே தெரியாது இவன்லாம் வருவானான்னு நமக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் எத்தனையோ பேரை திட்டிருப்பீங்க, அவங்க முன்னால் இருந்திருக்க மாட்டான், அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு ஆளே கிடையாது என்று எத்தனையோ பேரை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க. உலகத்தில் அவனுக்கே தெரியாது இவர் நம்மளை திட்டினாருன்னு சொல்லி. நீங்கள் யாரையெல்லாம் திட்டினீங்களோ மறுமையில் அத்தனை பேரும் வந்து நிற்பான். ஒரு நாள் இவன் என்னை பற்றி புறம் பேசினான், அங்கே அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். உங்களை யாரை நீங்கள் திட்டினீர்களோ எல்லாரும் வந்து நிற்பான், யாரெல்லாம் இவன் என்ன திட்டினான். அப்போ நீங்கள் திட்டிய அத்தனை பேரும் வந்து நிற்பான். நீங்கள் யாரை அநியாயமாக அடிச்சிங்களோ வந்து நிற்பான். யாருடைய பொருளையாவது அநியாயமாக எடுத்திருந்தால் வந்து நிற்பான். எல்லாம் வந்து நிற்பாங்க, பழிக்கு பழி வாங்கப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், மறுமையில எப்படி பழிக்கு பழி? உலகத்துலனா ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு சரிப்பா நீ இவ்வளவு கூடு முடிச்சு விட்டாரலாம், அங்க யாரு கையிலே ஒண்ணுமே இருக்காது, எப்படி பழிக்கு பழி வாங்குறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், அங்க பழிக்கு பழி உன்கிட்ட இருக்கிற நல்ல அமல்களை பூரா தூக்கி அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நல்லா வச்சுக்கங்க, தஹஜ்ஜுத் தொழுவுறீங்க, அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்காண்டி தஹஜ்ஜுத் தொழுல, அடுத்தவனுக்காண்டி தொழுவுறீங்க. ராத்திரி தஹஜ்ஜுத் தொழுவுறாரு இல்லையா, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு எல்லா அநியாயம் பகல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. இவர் தஹஜ்ஜுத் தனக்கு தொழல, அடுத்தவனுக்காண்டி தொழுவுறாரு. குர்ஆன் ஓதுறாரு, ஆனா எல்லா அநியாயம் பண்றாரு. இவர் தனக்காண்டி ஓதல, அடுத்தவனுக்காண்டி ஓதல. ஏன்னா மறுமையில இவர் செய்யறது பூரா அடுத்தவங்க கணக்குல போக போகுது, எல்லாமே அடுத்தவங்க கணக்குல தான். அப்போ இவர் என்னென்ன பண்ணாரோ எல்லா அமல்களையும் தூக்கி அல்லாஹ் கொடுத்துருவான். கடைசியில இவர் அமல்கள் முடிஞ்சிடும், ஆனா இன்னும் வழக்கு இருக்குது. ஏகப்பட்ட பேர் நிற்கிறான், அவ்வளோ பேரை திட்டி இருக்கிறாரு, அவ்வளோ பேரை புறம் பேசி இருக்கிறாரு, அத்தனை பேரை பற்றி அநியாயம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அடுத்து என்ன செய்யப்படும்? அவன் பாவத்தை போகிற தூக்கி இவர் தலையில கட்டப்படும். அவன் பாவம் எல்லாம் அப்போ செஞ்ச அமலும் போச்சு, செய்யாத பாவமும் வந்துருச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு செய்யப்படும்? பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், உங்க நன்மைகள் அவருக்கு போயிடும், அவங்க பாவங்கள் தூக்கி உங்க தலையில கட்டப்படும். இப்போ அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான நாள் அது. அருமையானவர்களே, நாம் அடியார்களுடைய ஹக்கில், அடியார்களுடைய உரிமைகள் விஷயத்தில் எவ்வளவு அச்சம் இல்லாமல், எவ்வளவு பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் நாம் தவிச்சிடலாம் இல்லையா? பஞ்சாயத்து பண்ணுறவங்கள நம்ம கவனிக்கலாம், அவர் யாருக்கோ சாதகமாக கூட பேசலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அது அல்லாஹ் மட்டும்தான் அங்கே முடிவு செய்கிறான். எனவே அந்த விசாரணையை பயப்படணும். சில வழக்குகள் மறுமையில் வரும் பாருங்க, அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அல்லாஹ் வக்கீலாக வருவான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரு? அல்லாஹ் வக்கீலாக வருவான். என்ன ஆகிறதுங்க, உலகத்தில் நம்ம பேசுகிறோமா இல்லையா? சில கேஸில் இந்த வக்கீல் ஆஜராக போகிறாரு, அவர் ஒரு பிரசித்தி பெற்ற வக்கீலாக இருப்பார். அப்போ நாம் சொல்கிறோம், அவர் வர்றாருப்பா இந்த வழக்கில், அவர் வாதாட போகிறாருன்னு சொல்கிறோம். மறுமையில்
பாதிக்கப்பட்ட சிலருக்காக அல்லாஹ் வாதாடுவான், அல்லாஹ் வக்கீலா வருவான். அல்லாஹ்வே சொல்றான், சலாசத்துன் அனா ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 பேர் அவர்களுக்காக மறுமையில நான் வாதாடுவேன். அல்லாஹ் வக்கீலா வந்தா அந்த அநியாயம் செஞ்சவன் நிலைமை என்ன ஆகும்? அதுல முதல் நபர் யாரு தெரியுமா? எல்லாருமே செய்யக்கூடிய பாவம். முதல் நபர் யாரு? ரஜுலுன் ஆஹத பில்லாஹி வ கதர், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வாக்குறுதி கொடுக்கறான். இல்லைங்க நான் கண்டிப்பா செய்வேன், நான் கண்டிப்பா வருவேன், எத்தனையோ வாக்குறுதிகள். அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கொடுக்கறான். ஆனா வாக்குறுதியை மீறுகிறான். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது கிடையாது. வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாதவன் அல்லாஹ் தஆலா இவனுக்கு எதிராக மறுமையில அவன் இப்ப அல்லாஹ் வாதாடுவான். ரெண்டாவது, அந்த காலத்துல சுதந்திரமான மனிதர்களையே அடிமை சந்தையில கொண்டு போய் வித்துருவாங்க. அப்படி வித்து ரஜுலுன் பஅஹுர்ரன் வ அகல தமனஹு, ஒரு சுதந்திரமான மனிதனை வித்து அந்த காசை சாப்பிட்டவன். மூணாவது, முதலாளிகளுக்கெல்லாம் இந்த மூணாவது விஷயம் கடுமையான எச்சரிக்கை சொன்னாங்க. ஒருத்தனை வேலைக்கு வச்சாரு, வேலை வாங்கினாரு, அவன் முழுசா வேலை செஞ்சான், ஆனா கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்கல. வேலை வாங்குறாரு, வேலை வாங்கி கரெக்டான கூலியை கொடுக்கலன்னு சொன்னா இந்த முதலாளிக்கு எதிராக அல்லாஹ் நான் வருவேங்கிறான். வழக்காளியா நான் வருவேன். அந்த தொழிலாளர்களுக்கு நம்ம அப்படித்தானே எத்தனையோ தொழிலாளர்களுக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்குறோம் இல்லையா? நிக்க வச்சு வேலை வாங்குறோம், கடுமையான வேலை வாங்குறோம், ஆனா சம்பளம் கொடுக்கறது இல்லை. நியாயமான சம்பளம், உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறோமா? இல்லை. இப்படி சம்பளம் கொடுக்காத இந்த முதலாளிகள் அல்லாஹ் மறுமையில வாதாடும். உலகத்துல அந்த தொழிலாளி பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, அவர் போனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாம் முதலாளிகள் பக்கத்துல நிற்பாங்க. ஆனா அல்லாஹ் எப்போதுமே அந்த ஏழை மக்கள் பக்கத்துல நிற்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வாதாடுவேன்னு சொன்னான். அல்லாஹ் வாதாடுறதாக சொன்னான். ஆக மறுமையில சில வழக்குகள்ல அல்லாஹ்வே வக்கீலாக வருவான். அதே மாதிரிதான் மறுமையில சில வழக்குகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்கீலாக வருவாங்க. அவங்க வாதாடுவாங்க. ஆனா அவங்க யாருக்காண்டி வாதாடுறாங்க பாருங்க, அவங்க பெரிய அருள் இல்லையா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன். யாருக்கு வாதாடுறாங்க? இப்போ நம்ம நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு, நம்ம நாட்டில் உள்ள இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த ஹதீஸு மிக மிக தேவை. இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்களும் இருக்கிற இஸ்லாமிய நாடு, அங்கே முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய ஆட்சி நடக்கும்போது முஸ்லீம்கள் நினைக்கலாம் இல்லையா, இங்கே இருக்கிற காஃபிர்கள் இவன்லாம் நமக்கு அடிமை, இங்கே இருக்கிற காஃபிர்கள் இவனை என்ன வேணாலும் பண்ணலாம், இவனை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா எப்போதுமே மெஜாரிட்டியாக இருக்கிறவன் மைனாரிட்டியை அப்படி தான் பார்ப்பான். இந்த பார்வை தானே நம்ம நாட்டிலையும் இருக்குது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், இவனை அடித்தா யாரும் கேட்க மாட்டான், இவன் பொருளை அபகரித்தா யாரும் கேட்க மாட்டான், இவன் வீட்டை இடித்தா யாரும் கேட்க மாட்டான். அதனால தானே இவ்வளவு அநியாயங்கள் வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஏன்னா இவன் மெஜாரிட்டியில் இருக்கிறான், நம்மெல்லாம் மைனாரிட்டியாக இருக்கிறோம். கற்பனையை மாற்றி பாருங்க, இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அங்கே முஸ்லீம்கள் அப்படி நினைக்கலாமா? இந்த நாட்டில் இருக்கிறவன்லாம் நமக்கு வேலைக்கார மாதிரி, இவனை என்ன வேணாலும் செய்யலாம், இவன் பொருளை எடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமிய நாட்டில் வாழுகிற முஸ்லீம் அல்லாத பிரஜைகளுக்கு யாராவது அநியாயம் செய்தால், அவருடைய பொருளை எடுத்தால், அவருடைய பொருளை குறைத்தால், மறுமையில அந்த இஸ்லாமிய அந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக நான் வாதாடுவேன்னு சொன்னாங்க. அவர்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ அல்லாஹ்வும் ரசூலும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், மனிதர்கள் எல்லாருமே உரிமைகள் விஷயத்துல சமம். உரிமைகள் விஷயத்துல எல்லாம் சமம். ஏன்னா நம்மள்ட்டையும் அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது, காஃபிர்கள்ட்ட வட்டி வாங்கலாம் அப்படின்னு எவனோ தப்பா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி என்னங்க கிடையாது. அப்போ காஃபிர்களை ஏமாத்தலாம், காஃபிர்களை ஏமாத்தலாம் என்ற இந்த எண்ணம் அவர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அநியாயம் செய்தால் மறுமையில் நான் உங்களுக்கு எதிராக நிற்பேன், அவங்களுக்கு சாதகமாக நிற்பேன்னு சொன்னாங்க. இப்போ சில வழக்குகளில் அல்லாஹ் ஆஜராகிறான், சில வழக்குகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறாங்க. இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான், சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தக்தஸிமூன், மறுமையில் நீங்க அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எல்லாரும் வழக்காடுவீர்கள். யார் எல்லாருமே அடுத்தவங்களுக்கு எதிராக வழக்காடுவாங்க. ஏன்னா எல்லாருமே யாரை பற்றியாவது குறை சொல்லியிருப்போம், யாரை பற்றியாவது புறம் பேசியிருப்போம். மொத்தத்தில் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் 3 விதமான ஏடுகள் இருக்கும். 3 விதமான ஏடுகள், மனிதர்கள் செஞ்ச எல்லாம் எழுதப்பட்ட 3 வகையான பதிவேடுகள். ஒரு பதிவேடு, அந்த பதிவேட்டில் உள்ளதை
அல்லாஹ் பெருசாக கண்டுக்க மாட்டான். அந்த பதிவேட்டில் உள்ளதை அல்லாஹ் பெருசாக கண்டுக்க மாட்டான். அது அப்படி ஒரு பதிவேடு. தீவானும் லா யாபகுல்லாஹு பிஹி, இன்னொரு பதிவேடு. அந்த பதிவேட்டில் உள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மூணாவது பதிவேடு தீவானுல் லா யத்ருக்குஹுல்லாஹ், அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட பாவத்தை அல்லாஹ் தண்டிக்காம விடவே மாட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 வகையான பதிவேடுகள். முதல் பதிவேடு, அதுல உள்ள பாவத்தை அல்லாஹ் பெருசுபடுத்த மாட்டான். ரெண்டாவது பதிவேடு, அதுல உள்ளதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மூணாவது பதிவேடு, அதுல உள்ளதை அல்லாஹ் விடவே மாட்டான்னு சொன்னான். இப்போ சஹாபாக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறான் 3 பதிவேடு என்ன சொன்னாங்க. முதல் பதிவேடு ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளவை. அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுல குறை வச்சான். அல்லாஹாலா நினைச்சா மன்னிப்பான், கண்டுக்காம விட்டுருவான். அது அல்லாவுக்கு தேவையில்லை, அவன் தேவையற்றவன். அதுல கம்மி இருக்குது, கொஞ்சம் குறை இருக்குது, அல்லாஹ் கண்டுக்க மாட்டான். ரெண்டாவது பதிவேடு, அது இணை வைத்தவர்களுடைய பதிவேடு, அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், இணை வைப்ப. மூணாவது பதிவேடு அடியார்கள் அடியார்களுக்கு செய்த அக்கிரமங்கள், அடியார்களுக்கு செய்த அந்த பாதிப்புகள், இதை லா யத்ருக்குஹுல்லாஹ், அல்லாஹ் விடவே மாட்டான்னு சொன்னான். இந்த மூணாவது வகை பாவம் இருக்குது, அல்லாஹ் விடவே மாட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குவான். அப்போ தீன் அப்படிங்கிறது வணக்கங்கள் வழிபாடுகள் அல்ல, பிறருடைய உரிமைகள் தான். அந்த உரிமை மீறல்கள் தான் மறுமையில் பெரிய வழக்கு. அதுதான் அந்த உரிமை மீறல்கள் விஷயத்தில் உலகத்தில் நீங்கள் தப்பிச்சு போயிடலாம். உலகத்தில் உங்கள் செல்வாக்கு உங்கள் அதிகாரத்தை வச்சு கடந்து போயிடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இந்த உரிமை மீறல்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வித்தியாசமான வழக்குகள், வித்தியாசமான தீர்ப்புகள், நம்ம ஹதீஸுகளில் வர்றதையெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். சில நேரங்களில் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தனிப்பட்ட முறையில் விவாதம் நடக்கும். அடியானே அல்லாட்ட விவாதம்லாம் பண்ணுவான், அப்படி நடக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஹதீஸ், ஒரு 4 பேர்த்த அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியே தூக்குங்கம்மா, நரகத்திலிருந்து வெளியே அனுப்புங்கம்மா. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், அந்த 4 பேர்த்தையும் திரும்ப நரகத்துக்கே கொண்டு போங்கம்மா. 4 பேர்த்த நரகத்திலிருந்து வெளியேற்ற சொல்றதும் அல்லாஹ் தான். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், உள்ள போடுங்க அம்மா. அதுல ஒரு ஆள் மட்டும் நிற்பான், யா அல்லாஹ் உன் விஷயத்துல நான் எப்படி நம்பல, நரகத்திலிருந்து என்னை வெளியேற்றி விட்டு திரும்ப நீ நரகத்துக்கு அனுப்புவா என்று நான் நம்பவே இல்லைம்மா. அவனுடைய வாதம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போயிடும், வாதம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிரும். உன் விஷயத்துல நான் இப்படி நினைக்கல, நரகத்திலிருந்து வெளியே வான்னு சொல்லி போட்டு திரும்ப என்ன நீ நரகத்துக்கு அனுப்பலாமா, நான் உன்னை பத்தி இப்படி நினைக்கவே இல்லை, சரி போ சொர்க்கத்துக்கு, சரி சொர்க்கத்துக்கு போயிடு. இப்போ மறுமையில இப்படியும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் அடியான உரிமையோடு என்னங்க வாதம் பண்ற, தர்க்கம் பண்ற எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். அப்போ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அத்தனையும் அங்கே முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் சொர்க்கமோ நரகமோ முடிவு செய்யப்படும். மறுமையில மனிதன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால பல வகையான கட்டங்கள் இருக்குது. மஹ்ஷர் மீதான ஒரு கட்டம், சிராத்துல் முஸ்தகீம் ஒரு கட்டம். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு பாலம் இருக்கும். அங்கதான் இந்த உரிமை பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் தீர்வு கண்ட பிறகுதான் மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஆக இந்த வசனம் இருக்குது, சஹாபாக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால நீங்க எல்லாருமே தர்க்கம் செய்வீர்கள், எல்லாருமே மற்றவங்களுக்கு எதிராக விவாதம், பாதிக்கப்பட்ட எல்லாருமே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இவன் எனக்கு பாதிப்பு செலுத்தினான். இன்னும் சொல்ல போனா மனிதர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம் மட்டுமல்ல, மனிதன் அல்லாத பிற உயிரினங்களுக்கு அநியாயம் செய்தால் அந்த உயிரினங்களும் அல்லாட்ட வந்து நிற்கும். இப்போ அல்லாஹ் எதை சாப்பிட நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறானோ அதை சாப்பிட்றதுக்கானே நீங்கள் அறுக்கலாம், தப்பு இல்லை, அது அல்லாட்ட கேள்வி கணக்கு இல்லை. ஒருத்தன் ஒரு உயிரினத்தை சாப்பிடுகிற நோக்கம் இல்லாம வீணா கொன்னான்னு வைங்களேன், சொன்னாங்க ஒரு சிட்டுக்குருவியை கொன்னா கூட அந்த சிட்டுக்குருவி மறுமையில் அல்லாட்ட சொல்லும், யாரெல்லாம் இதோ நிற்கிறானே இவனிடம் கேள், எதற்காக என்னை வீணாக கொலை செய்தான் என்று, ஏன் என்ன கொலை பண்ணான்னு கேளுன்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவி நிற்கும். இப்போ மனிதன் அல்லாத பிறவற்றுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குது. எனவே அருமையானவர்களே, அதை சஹாபாக்கள் பயந்தாங்க, அந்த நாளுக்காகத்தான் தங்களை அஞ்சினாங்க. இன்றைக்கு நமக்கு அதில் தான் தைரியம், மௌத்துக்கு பிறகு நீண்ட காலம், அதுக்கப்புறம் மறுமை, அதனால நமக்கு ஒரு அலட்சியம், இதெல்லாம் நடக்க போகுதா என்று. அல்லாஹ் இந்த வசனத்தில் அதைத்தான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே அடியார்கள் விஷயத்தில் அநீதி இழைப்பதிலிருந்து, அவர்களுடைய ஹுக்கூக்குகள் உரிமைகளில் குறைகள் வைப்பதிலிருந்து
மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் செய்த குற்றங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.